ஹாய், நான் ராஜேஷ் மாரியப்பன், மாரி ஃபார்ம்ஸ்லேருந்து. இந்த வீடியோவில் வந்து நம்ம பவுல்ட்ரி ஃபார்முக்காக வந்து புதுசாக ஒரு வேக்சின் இன்ஜெக்டர் வாங்கியிருக்கோம். அதோட அன்பாக்சிங் தான் இந்த வீடியோ. இப்போ இந்த வேக்சின் பார்த்தீங்க அப்படின்னா ஏஸ்வெட் அப்படின்ற ஒரு பிராண்டு. இது வந்து மும்பை மேனுஃபேக்சரர். இப்போ இந்த வேக்சினேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாமக்கல்லில் அவங்களோட டீலர் இருக்காங்க. அங்கேருந்து தான் நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 1800 வருது, இன்க்ளூடிங் கொரியர் சார்ஜஸோட. ஸோ இந்த வேக்சினேட்டருக்கு ஏன் நம்ம ப்ரிஃபர் பண்ணோம், ஏன் இதுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த வேக்சினேட்டர் பார்த்திங்கன்னா மேனுவலாக நம்ம செட் பண்ணோம். நம்மளுக்கு 0.1லேருந்து 0.5 வரைக்கும் நம்ம தான் செட் பண்ணோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இது ஒரு பிஸ்டன் டைப்பு. இப்போது உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம டே ஓல்டு சிக்குக்கு போடுறோம் அப்படின்னா 0.1 mlக்காக 0.1 அந்த பிஸ்டல் எடுத்து மாறிட்டோம் அப்படின்னா 0.1 தான் வரும். இப்போது இதுக்கு அம்மா ஊசி போட போகிறோம், பவுல் வேக்சின் பார்த்திங்க அப்படின்னா 0.2 mlனா கரெக்டாக அந்த பிஸ்டனை மாற்றினா அந்த அளவு தான். 0.5 நம்ம யூஸ்வலாக ராணிகேட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ எதுவுமே இது மேனுவலாக நம்ம பண்ணுற மாதிரி இருக்காது. பிஸ்டனை போட்டுனா எக்ஸாக்டாக என்ன அளவு வெளியே அந்த மருந்தோட அளவு வரணுமோ அதுதான் வரும். சரி, இப்போ இது கூட என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்துடலாம். இதில் ஒரு 4 சிரஞ்ச் கொடுத்துருக்காங்க. 20 கேஜில் 2, 22ல் 2. 22 குஞ்சுங்களுக்கு போடுறது, 20 பெரிய கோழிங்களுக்கு போடுறது. இது கூட பார்த்திங்கன்னா இந்த பிஸ்டனை மாற்றும் போது அது ஒவ்வொரு வாட்டியும் அது சாஃப்டாக மூவ் ஆகணுன்றதுக்காக லூப்ரிகன்ட் ஆயில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த வெளியே வர மருந்தோட அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு பிளாஸ்டிக்லேயே ஒரு பீக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது பெருசாக டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியல அதோட வால்யூம் எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம். அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுதான் அந்த பிஸ்டன். ஸோ இதில் 5 பிஸ்டன் வரும். நான் இப்போ ஒரு பிஸ்டன் எடுத்து அதில் மாட்டியிருக்கேன். ஏன்னா நம்ம நாளைக்கு பவுல் வேக்சின் போடணும், அதுக்காக 2.5 எடுத்து அதில் செட் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா 0.1 ml, 0.2, 0.3, 0.5, 4க்கு பதிலாக 2.5 இருக்கும். இதுதான் அந்த பிஸ்டன். ஸோ இந்த பிஸ்டன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் மாற்றும் போதும் அதுக்கு ஃப்ரண்ட்டில் அந்த ரெட் கலரில் புஷ் இருக்கு இல்லையா, அந்த வாஷர் அதை நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். இதுக்கு தேவையான ஸ்பேரும் கூட கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் அதுக்குள்ளே ஏதாவது ஸ்ப்ரிங், ஒரு சின்ன சின்ன ஸ்ப்ரிங் வரும். 3 ஸ்ப்ரிங்கு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்கனாவே தெரியும். அதில் ஒரு 4 ஸ்ப்ரிங்கு, பால்ஸு, இந்த அலன்கி. ஸோ இது எல்லாமே இதுக்கு தேவைப்படுற ஸ்பேர். ஸோ நம்ம ஏன் இதுக்கு போனோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இதை ஆந்திர பிரதேஷ்லையும் சரி நாமக்கல்லில் இருக்கிறவங்களும் இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க தான் நம்மளுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணும் போது தான் தெரியும். அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் நீடில் நம்ம ஈஸியாக இதில் த்ரெட் டைப்புன்றனால நம்ம தேவையில்லை அப்படின்னா இது கீழே விழுந்து ஏதோ பெண்ட் ஆகிடுச்சு, இல்லை ஏதோ அடைச்சிருக்குனாங்களும் ஈஸியாக நம்ம இதை மாற்றிடலாம். ஸோ நான் இதை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீட்பேக்கை நான் கண்டிப்பாக போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.